ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமாகிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் இந்தியாவுடைய வம்சாவளி மக்களோடும் அங்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களோடும் ஊடக பிரமுகர்களோடும் ஒரு உரையாடல் நடத்தி வந்திருக்கிறார். அந்த உரையாடல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு கலகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவில் போய் பேசுறாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராகுல் காந்தியினுடைய தாயார் சோனியா காந்தி அம்மையார் வீட்டை முற்றுகையிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தி பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பெரும் பரபரப்பான சூழல் டெல்லி அரசியல்ல போயிட்டு இருக்கு. அப்படி என்ன ராகுல் காந்தி அங்க பேசிட்டாரு? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு. தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. கர்நாடகா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அமெரிக்கா பயணம் போயிருக்காங்க. இவர்கள் எல்லாம் தனித்தனி பயணங்கள். ஆனா பிஜேபியினுடைய ஐடி விங் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக, அதுவும் குறிப்பா பிஜேபிக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவதற்காக, பிஜேபி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக 3 பேரும் அமெரிக்காவில் கூடி பேச போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய ஐடி விங் ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ராகுல் காந்தி அங்க என்ன பேசினார்? பிஜேபிக்கு இந்த பதட்டம் எதனால் வந்தது? வேற ஒண்ணும் இல்லை. அமெரிக்காவில் போயிட்டு 4 விஷயங்களை பேசியிருக்காரு. முதல்ல கடந்த காலத்துல பிஜேபி எப்படி இருந்தது, தேர்தல எப்படி அவங்க சந்திச்சாங்க, தேர்தலில் ஏற்பட்ட அவங்களுக்கான பீதி, அச்சம், அதுக்கு அடுத்தது இப்ப என்ன செய்துட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல என்ன செய்யணும், இதுதான் ராகுல் காந்தி அங்க பேசுறது. இது அத்தனையும் RSS சித்தாந்தத்தினுடைய அடிமடியில ராகுல் காந்தி கைய வச்சிட்டாரு. அதனாலதான் அதை ஜீர்ணிக்க முடியாம அவங்க வழக்கமா சதி செய்யறாரு. ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யறாரு. அதாவது RSS பத்தி பேசினா, பிஜேபி பத்தி பேசினா அது இந்தியாவுக்கே எதிரான பேச்சு அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை பிஜேபி கிட்ட மட்டும்தான் கத்துக்க முடியும். அவ்வளவு ஒரு மோசமான அணுகுமுறையில அவங்க எப்பவுமே இருப்பாங்க. நீங்க பிஜேபி பத்தி பேசினா உடனே இந்தியாவுக்கு எதிராக பேசுறதா அர்த்தம், பிஜேபிக்கு எதிராக பேசினா இந்து மதத்துக்கு எதிராக பேசுறதா அர்த்தம். இப்படி அவங்க தன்னைத்தானே ஒரு தேசமே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அலறாங்க, துடிக்கிறாங்க. அமெரிக்க ஊடகத்துல போயிட்டு, அமெரிக்க பல்கலைக்கழகத்துல போயிட்டு, அமெரிக்காவில் வம்சாவளி, இந்திய வம்சாவளி சேர்ந்த மக்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, அடிமடியில பிஜேபி RSS கொள்கை சித்தாந்தத்தினுடைய அடிமடியில கைய வைக்கிற அளவுக்கு அவர் அங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அதாவது அவர் தேர்தல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்பர் 1 பாயிண்ட், தேர்தல்ல நேர்மையா நடத்தல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அரசாங்கம், தேர்தல் ஆணையம் தேர்தலை அவர்கள் நேர்மையாக நடத்தவில்லை. இது அப்போதே நாங்க பல ஊடகங்கள், நாம் உட்பட எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்கிறோம். நேர்மையாக நடத்தல. அதுவும் குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை எல்லாம் முடக்கிட்டு பிஜேபிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு தகுந்த மாதிரி தேர்தல் தேதிகளை, அட்டவணைகளை அறிவிச்சிருக்குது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய ஒரு பகுதியாகவே செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பேசியிருக்காரு. அப்பவும் அவரு 400 சீட்டுனாங்க, 300 சீட்டு வெற்றி பெறுவோம் சொன்னாங்க, கம்பீரமா பேசிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேர்தல் காலகட்டத்திலேயே அவர்களுடைய பேச்சு குறைஞ்சி போச்சு. நாம தனி மெஜாரிட்டியோட வெற்றி பெற மாட்டோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்து விட்டது. குழம்பி போன பிரதமர் மோடி அவர்கள், நான் கடவுளுடைய குழந்தை, நான் நேரடியாகவே கடவுளோடு பேசுவேன் அப்படின்லாம் தன்னைத்தானே குழப்பி கொண்டார். ஒரு மனநோயாளி மாதிரியே மாறிவிட்டார். மன அழுத்தத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். இது எல்லாம் தேர்தல் காலகட்டத்தில் நடந்தது. அதன் பிறகு அதையெல்லாம் கடந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர்கள் 246 சீட்டை பிடித்ததே ஒரு பெரிய அதிசயம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எல்லாம் ஒரு பகுதி. அதுக்கு அடுத்தது அவர் பேசியிருக்கிறது, இந்தியா பல ஒன்றியங்கள் சேர்ந்தது இந்தியா என்று அரசியல் சட்ட அமைப்பிலே இருக்கிறது. அதை பிஜேபியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு மொழி இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களுக்கு என்று தனி உணவு இருக்கிறது, உணவு பழக்க வழக்கம் இருக்கிறது. ஆனால் பிஜேபியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, RSS ஆல் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிஜேபி இந்தி
பேசுகின்ற மாநிலத்தை ஒரு பார்வையாகவும், இந்தி பேசாத மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளம், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களை ஒரு மாதிரியாகவும் பார்க்கிறது. இந்த மாநிலங்களுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டுகிறது. இது மிக ஆபத்தான போக்கு. இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்பதை பிஜேபி மறந்துவிட்டது அப்படின்னு பேசியிருக்கிறார். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தனியாகவும் பிஜேபி தனியாகவும் இருக்கிறது. இந்தியாவை பிஜேபியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மிக அழகாக பேசியிருக்கிறார். இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பிஜேபியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிஜேபி இந்தியாவில் இருந்து தனிமைப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எல்லாம் RSS பிஜேபியினுடைய சித்தாந்தத்துல அடிமடியில அப்படியே கையை வைக்கிற கதை. RSSம் பிஜேபியும் இந்தியாவுடைய பெண்களை சமையல் சமைக்கக்கூடிய பெண்களாகவும், குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்களாகவும் மட்டுமே பார்க்கிறது. பெண்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. பெண்களுக்கு தனி சுதந்திரத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறது. ஆனால் நாங்கள் மாறுபட்டு சிந்திக்கிறோம். இந்திய பெண்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்திய பெண்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்திய பெண்கள் வேலைக்கு போக வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் இந்தியாவினுடைய பெண்களை அவர்கள் அடிமையாக நடத்த முற்படுகிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எல்லாம் RSS கொள்கை. அதனாலதான் நேற்று பிஜேபி RSS கும்பல் சோனியா காந்தியுடைய வீட்டை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அவர் பேசியிருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் சமூக நீதியை பத்தி பேசியிருக்காரு. 1925 தந்தை பெரியார் தொடங்கிய இயக்கம் சமூக நீதி இயக்கம், திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவாளர்கள் இயக்கம், இது எல்லாம் தந்தை பெரியார் தொடங்குது. இதுலதான் சமூக நீதி பத்தி பேசுவாங்க, இடஒதுக்கீடு பத்தி பேசுவாங்க. அதுக்கு பின்னாடி நேரு பேசாத, காந்தி பேசாத, ஏன் காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக எந்த காங்கிரஸ் கட்சியில் இதுவரை வளர்ந்த எந்த தலைவர்களும் பேசாத ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்து இப்போது அமெரிக்காவில் பேசியிருக்கிறார். அதாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா என்ன நடக்கும்? ஒடுக்கப்பட்ட SC/ST பிரிவை சேர்ந்த மக்கள், BC மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள், OBC மக்கள், மற்ற பிற்படுத்தப்பட்ட சார்ந்த மக்கள், இவர்கள் எல்லோருக்கும் சம பங்களவிற்கான ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா இதெல்லாம் கொடுத்தா அவருடைய மக்கள் தொகை என்ன அளவுக்கு இருக்குதோ அந்த அளவிற்கான அவர்களுக்கான சலுகைகள் கொடுத்தாகணும், சம பங்கை பிரித்து கொடுத்தாகணும். இப்ப ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும், இந்த நாட்டுல பெரும்பான்மையான பணிகள்ல மிக முக்கிய பணிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டுமே அந்த இடத்தை வச்சிருக்காங்க. அதையெல்லாம் உடைக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்தால் அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசியிருக்காரு. இதுதான் RSSக்கு, பிஜேபிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது, மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் தவிர்த்துட்டு ராகுல் காந்தியும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும், கர்நாடகா துணை முதலமைச்சர் TK சிவகுமார் அவர்களும் அமெரிக்காவில் சந்திச்சு பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் போட்டு குழப்பி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. இத அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்ற மூத்த அமைச்சர்களே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு ஆர்டிகல்லாம் போட்டிருக்காங்க, கொந்தளிச்சு போயிருக்காங்க. இது எல்லாம் அவர்களுக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கம் போல பிஜேபி தன்னுடைய எதிர்ப்பு பாணியை கையாண்டு இருக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுல சர்வதேச அளவுல விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுவும் குறிப்பா இன்னொரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது சைனா இந்தியாவில 4000 சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. அதை நமது பிரதமர் மோடி அவர்கள் சரியாக கையாளவில்லை. ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பை இன்னொரு நாடு ஆக்கிரமித்தால் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், அந்த நாட்டினுடைய தலைவர், குடியரசுத் தலைவர் ஈஸியாக தப்பித்து செல்ல முடியுமா? அப்படி செல்லவே முடியாது. ஆனால் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சுலபமாக அதை கடந்து சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவுல இன்னைக்கு ஊடகங்கள்ல பேசும் பொருளாக மாத்திருக்கிறார். இதுதான் பிஜேபிக்கு ஒரு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்வதற்கான காரணம் இதுதான். நன்றி, வணக்கம்.